என் அன்பு பிள்ளையே, நான் இன்று உனக்கு சொல்லப்போவது சக்தி வாய்ந்த வாக்கு. ஏனென்றால் என் குழந்தை, நீ சில நாட்களாக மன நிம்மதி இல்லாமலும் வாழ்க்கையின் கடந்த காலங்களில் எப்படி இருந்தோம், இப்போது நமக்கு அதிக கஷ்டங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் வந்து வந்து போகின்றதே. எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் சீக்கிரம் செய்து முடிக்க முடிவதில்லையே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் குழம்பி நிற்கிறாய் அல்லவா? அதற்கான காரணத்தை உனக்கு உரைக்கப் போகிறேன். கவனமாக கேள். என் தங்கமே, உன்னுடைய வீட்டில் நான் சொல்லும் பொருள்கள் எல்லாம் இருந்தால் முதலில் நீ அதை அகற்றிவிட வேண்டும். எதற்காகவென்றும் அது யாருடைய பொருள்கள் என்றும் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். என் குழந்தையே, இறந்தவர்கள் உன்னுடைய இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போலவும் உன்னோடு பேசுவது போலவும் ஒரு உணர்வு உனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறதல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றவர் என்றால், அதாவது அவரது உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டது என்றால், மீண்டும் அவரோடு நம்மால் சேர முடியாது. என் தங்கமே, அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் நிம்மதியை கெடுக்கக்கூடாது. இறந்தவர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கின்றது. அங்கே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். என் தங்கமே, அகால மரணம் அடைந்தவர்கள் யாரேனும் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருந்தால், அவர்கள் உன் இல்லத்தில் சுற்றி சுற்றி வருவது போல ஒரு உணர்வு உனக்கு தோன்றுகிறது என்றால், முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். அவர்களுடைய பொருள் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். முதலில் அவர்களின் ஜாதகத்தை நீ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. அவர்களின் ஜாதகத்தை ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும். என் தங்கமே, இதையெல்லாம் சொல்லும் பொழுது, அப்பா, அவர் என்னுடைய உயிரானவர்கள் அல்லவா, நான் எப்படி அதை போடுவேன் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, நீ அதை போடாமல் அங்கே வைத்திருப்பது உனக்கு நல்லது என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது நீ அவர்களுக்கு செய்கின்ற தீமை என்பதை மறந்து விடாதே. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இங்குதான் உயிரோடு இருக்க முடியாமல் விதியின் பயன் காரணமாக அவர்கள் அங்கே சென்றார்கள் என்றால், அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் அவர்களை செய்துவிடக்கூடாது. என் தங்கமே, அதுபோல இறந்து போன அவர்களின் ஆடைகள் உன்னுடைய வீட்டில் வைத்திருப்பது தவறான விஷயம். அதை உடனே எரித்து விடுவது மிகவும் நல்லது. இறந்தவர்களின் எல்லா ஆடைகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. 1-2 ஆடைகளை மட்டும் நன்கு துவைத்து அலமாரியில் வைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம். தங்கமே, அமாவாசை திதி போன்ற நாட்களில் அவர்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது அதை வைத்து வணங்கினால் அந்த நேரத்தில் இறந்தவர்கள் அங்கு வருவதாக நம்பிக்கை. என் தங்கமே, இறந்தவர்கள் உன்னுடைய அன்புக்குடையவராக இருப்பதால் அவர்களின் பொருள்களை நீ சேமித்து வைத்திருப்பாய். ஆனால் இறந்தவர்களினுடைய பொருள்களையும் உடைமைகளையும் ஒரு நாளும் உபயோகிக்கக்கூடாது. அது இல்லத்தில் இருக்குமேயானால் அதை மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு செல்ல வேண்டும். அல்லது அவர்களுடைய உடைமையை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை நீ கொண்டு வர வேண்டும். அவர்கள் உன்னை விட்டு சென்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஆனால் அவர்கள் சென்று விட்டதை மாற்றி எழுத முடியாது. அவர்களை மீண்டும் நிச்சயமாக உயிருடன் இங்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அவர்களை அங்கேயாவது நிம்மதியாக இருக்க வைக்க முடியும். அவர்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரத்தான் செய்யும். எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்க்கை
முழுவதும் இப்படி இருந்துவிடப் போவதில்லை. இன்று ஒருவருக்கு விதி முடிகிறது என்றால் நாளை விதி முடிகின்ற நேரம் மற்றவர்களுக்கும் பிறகு எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அகால மரணங்கள் அடைவது எல்லாம் நிச்சயமாக மனதிற்கு மிகப்பெரிய காயத்தை கொடுக்கத்தான் செய்யும். அவர்களுக்கும் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்திருக்காது. ஆனால் மனம் நொந்துதான் அவர்களும் இறந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நீ ஞாபகப்படுத்தும் விதமாகவோ உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வரும் விதமாகவோ சில காரியங்களை செய்யும் பொழுது அது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுக்கும். அந்த வேதனை அவர்களையும் துன்பத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களின் பயணம் முடிந்துவிட்டது என்பதை அவர்களே மிகவும் அதிகமாக கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருப்பர். அந்த நேரத்தில் இது போன்ற அவர்களினுடைய பொருள்களை எல்லாம் இல்லத்தில் வைத்துக்கொண்டு அவர்களினுடைய நிம்மதியையும் அவர்களினுடைய மன அமைதியையும் நாம் கெடுக்கக்கூடாது. நீ நினைக்கலாம், அப்பா கருப்பண்ணசாமியே இறந்து போனது சிறு வயதினர் என்றால் என்னால் எப்படி மறக்க முடியும்? இந்த வயதில் அவர்கள் செல்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று என் பிள்ளை நீ வருத்தத்தில் அழுகிறாய் என்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான். எந்த வயதானாலும் விதி முடிந்தவுடன் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயம். என் தங்கமே, அவர்கள் தெய்வத்திடம் வந்து சேர வேண்டியது மிக அவசியம். நீ உன்னை விட்டு சென்று விட்டார்களே என்று நினைத்து வேதனைப்படாதே. அவர்கள் என் அருகில் பத்திரமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் நல்ல நாட்களில் அவர்களை வரவழைத்து தேவையான திதிகளை செய்து காகத்திற்கு உணவு படைத்து சந்தோஷமாக அனுப்பி வைக்க வேண்டும். மாறாக அவர்கள் இல்லத்தை சுற்றி சுற்றி வரும்படியாக அலையவிடக்கூடாது. இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது உனக்கே கஷ்டமாக இருக்கிறதல்லவா? அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாக்கியம் அவ்வளவுதான் என்பது என்று சொல்வதை விட இங்கு அவர்களின் பணி முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே அவர்கள் படைக்கப்பட்டதற்கான காரணம் முடிந்துவிட்டது. அதனால் இங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திலே நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து நீ மனநிறைவு அடைய வேண்டும். என் தங்கமே, மேலும் மேலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உனக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயமாக வரும். எல்லாருமே பிறந்ததோடு நின்று விடுவதில்லை, அப்படியே இருக்கப் போவதும் இல்லை. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால் இடையே சில பேர் இதுபோன்று அகால மரணங்கள் மூலம் இயற்கை மரணங்கள், அகால மரணங்கள், இயற்கை மரணங்கள் போன்ற விதியின்பால் சிக்கிக்கொள்கிறார்கள். அதனால் எல்லாருக்குமே இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இன்று அவர்கள் சென்றார்கள், நாளை நாம் இன்று அவர்கள் சென்றார்கள், நாளை நாம் கூட செல்லப் போகிறோம் என்பதை நீ தெரிந்து அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு. இந்த கருப்பண்ணசாமி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் முதலில் நீ எடுத்து அகற்றிவிட வேண்டும் என் தங்கமே. அதன் பிறகு அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன்னுடைய இல்லத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கும். என் தங்க பிள்ளையே, அவர்களே சென்ற பிறகு
எனக்கு என்ன சந்தோஷம் இனி இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று நீ கேட்பதும் எனக்கு புரிகின்றது. அவர்களோடு நானும் சென்று விடுகிறேன் என்று நீ சொல்லலாம். என் தங்கமே, நீ ஆசைப்பட்டால் கூட உடனே அது போன்று நடப்பது கிடையாது. உன்னுடைய விதி எப்பொழுது முடிகிறதோ, நீ வந்ததற்கான வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் உன்னால் இங்கிருந்து விடைபெற முடியும் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நிம்மதியாக நீ இருக்க பழக வேண்டும். மன நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன்னை விட்டு பிரிந்த அந்த ஆத்மாவும் ஆசைப்படுகிறது. தவிர ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும், நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்ததில்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள். நீ இருக்கின்ற இடத்தில் நீயும் நிம்மதியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான
அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள்.
நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும்
உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனையை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே.
செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.